फ्रेंड्स நான் உங்க கவிழ்வன். ஓகே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பானிபூரி செய்ய போறோம். பானிபூரி செய்ய போறோமா? சரி. ஃபர்ஸ்ட் குக்கர்ல பொட்டேட்டோவும் பச்சைனாவும் பை பண்ணிக்கலாமா? ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். புதினா வந்து இப்ப நம்ம வீட்ல இருந்து எடுத்துக்கலாம். புதினா க்ளீன் பண்ணிக்கலாம். புதினா எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு இலை எடுத்து பிச்சு பிச்சு போடணும். பானி ரெடி பண்ணலாமா? பானி ரெடி பண்ணிட்டு சில பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இத மிக்ஸி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். போல ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட் போலாம். சாட் மசாலா போட்டுக்கலாம். கலக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு. புளி ஜாம் செஞ்சுக்கலாம். ஒரு புளி இதெல்லாம் கழிச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். காய்ச்ச மிளகாய் போட்டுக்கலாம். புளி ஊற்றிக்கலாம். இப்ப நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. இங்க கலக்க சால்ட் போட்டுக்கலாம். சில்லி பவுடரு போட்டுக்கலாம். ஆனியன் போடலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச சின்ன பூரி போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. A few moments later. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஆமா சின்ன ஃபர்ஸ்டா போட்டுக்கலாம். பானி போட்டுக்கலாம். சூப்பரான பானிபூரி ரெடி. பார்க்கலாமா? எப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.